வணக்கங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அப்பா, அம்மா ஒரே பிட்ல எடுத்து 2 சட்டைகள தைப்பாங்க. ஒரே பிட்ல 2 ட்ராயர் தச்சு, வானத்த போல படத்துல மாரி தொல தொலன்னு தச்சு ஒற்றுமையா வளர்த்தாங்க. ஒரே பாயில படுத்திருப்போம், ஒரே தட்டுல சாப்பிட்டுருப்போம், ஒண்ணா தூங்கி சந்தோஷமா மகிழ்ச்சிக்கு அடைஞ்சிருப்போம். ஒரே ஆப்பிள் பழங்கள கட் பண்ணி 2 பேரும் குடுத்துருப்பாங்க. ஆனா பாகுபிரிவினையோ, கசப்போ, சந்தோஷமோ, துக்கமோ எதுவும் தெரியாம ஒற்றுமையா வளர்ந்துருப்போம். ஒரு கட்டங்கள் கழிச்சு படிப்புன்னு வரும்போது, நல்ல திறமையா படிச்சவன் ஒரு லெவலுக்கு போயிருப்பான். படிப்பு பின்தங்கியவன் ஒரு மாதிரி ஆகிட்டுருப்பான். ஆனா, ஒரு விஷயம் காலங்கள் தவிர்த்து படிக்காதவன் கூட வளர்ச்சி அடைஞ்சு திறமை முன்னேற்றத்துக்கு வரவங்களுக்கும் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, நம்ம குறைன்றது நம்ம மனைவி, மக்கள், குழந்தைகள்லாம் ஆயிட்ட பிற்பாடு, முன்னேறினவங்கள பார்த்து நம்ம குறை சொல்ல பழகிடுவோம். நம்ம வீட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க நம்ம மனைவி மக்கள்லாம், "உங்க அண்ணன் இப்படி ஆயிட்டாரு பார்த்தியா? உங்க தம்பி இப்படி ஆயிட்டாரு பார்த்தியா?" அப்படின்னு குறை சொல்லுவாங்க. "ஏன் நீ உன்ன ஆனவங்கள ஏன்னா ஆகாதன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க?" கிடையாது. உங்களோட திறமைய நீங்க வளர்த்துக்கல. ஒரு விஷயம் பாருங்க, நம்ம அப்பா, அம்மாவ குறை சொல்ல ஆரம்பிச்சுருவோம். பாகப்பிரிவினையில அவர் சேர்த்து குடுத்துட்டாங்க, இவங்களுக்கு பண்ணி குடுத்துட்டாங்க, உங்களுக்கு குறை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அப்பா, அம்மாவ தரம் தாழ்த்தி பேச ஆரம்பிச்சுருவோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் பாருங்க. வாழ்க்கையில நிறைவுன்றது நம்ம உழைச்சு, நம்ம முன்னுக்கு வருவோங்க. இதெல்லாம் காரணம் எங்க நிக்கும் தெரியுங்களா? நம்ம சம்பாதிக்க முடியாத திறமைய இழந்துட்டு, முதுமை அடையும்போது தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிள்ளைங்கலாம் உங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சுரும். இன்னும் ஒரு படிக்கு மேல போய் பாருங்க, நம்ம மாமியார் வீட்ல போய் எனக்கு சொத்து குடுக்கலன்னு சண்டை போடுறவங்கலாம் இருக்காங்க. அண்ணன், தம்பிலாம் விட்டுட்டு, அப்பா, அம்மாவெல்லாம் விட்டுட்டு, மாமியார் வீட்ல குடுக்கலாம். அவங்க பொண்ணு குடுத்து உங்கள வாழ வைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு அவங்க குடுக்கல, இவங்க குடுக்கலன்னு சொல்றது என்னங்க தப்பு இதெல்லாம்? எல்லாத்துக்கும் நிறைவு நம்முடைய சுய திறமைகள் வளர்த்துப்போம். நம்மளுடைய தன்னம்பிக்கை வளர்ப்போம். வாழ்க்கையில நிறைவுன்றதுனா தன்னுடைய உழைப்ப நம்பி வாழ பழகுவோம். அதுதாங்க நிறைவு. நன்றிங்க.